கேக்ஸ் அருமையாக ரெடியாகிவிட்டது. நம் கப் கேக் செய்வதற்கு 150 கிராம் மைதா மாவு, 150 கிராம் பட்டர், நாம் அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கொள்ளலாம். 120 கிராம் ஜீனி, 2 முட்டை, அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா. கப் கேக் செய்வதற்குண்டான கப்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். நாம் கேக் மீது தூவுவதற்கு சிறிது சாக்லேட் சிப்ஸ், வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன். ஃப்ரெண்ட்ஸ், நாம் மைதா மாவை ஒரு ஜல்லடையில் போட்டு அதனுடன் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா சேர்த்து விடலாம். நாம் இவை அனைத்தையும் ஜலித்து எடுத்து விடலாம். நாம் மைதா மாவை இப்படி பேக்கிங் பவுடருடன் சலித்து செய்தால்தான் கேக் நன்றாக வரும். நாம் மாவை இப்படி ஜலித்து எடுத்துக்கொள்ளலாம். நாம் ஜீனியை மிக்சி ஜாரில் பொடித்து எடுத்து விடலாம். நாம் ஜீனியை பொடித்து எடுத்து மிக்சி ஜாரில் முட்டையையும் எசன்ஸையும் போட்டு அடித்து எடுத்து விடலாம். நாம் 2 முட்டையுடன் 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நன்றாக அடித்து எடுத்து விடலாம். நாம் எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் அதை வைத்தும் நன்றாக அடித்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி முட்டையை நன்றாக அடித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் எடுத்து வைத்துள்ள 150 கிராம் பட்டரை ஒரு பாத்திரத்தில் போட்டு விடலாம். பட்டர் ரூம் டெம்பரேச்சர் வரவும் நாம் நன்றாக அடித்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பட்டர் இந்த அளவு ரூம் டெம்பரேச்சர் வரவும் இதனுடன் நாம் பொடித்த ஜீனியை சேர்த்து விடலாம். நாம் ஜீனி சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், பட்டரும் ஜீனியும் இப்படி நன்றாக மிக்ஸ் ஆகவும் நாம் அடித்து வைத்துள்ள முட்டை வெண்ணிலா எசன்ஸை இதில் சேர்த்து விடலாம். நாம் முட்டை சேர்த்து நன்றாக பீட் செய்ய வேண்டும். நாம் முட்டை, ஜீனி அனைத்தையும் நன்றாக மிக்ஸ் செய்து இதனுடன் சலித்து வைத்துள்ள மாவை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு காஃபி ஃப்ளேவர் பிடித்தது என்றால் இந்த சமயம் 1/4 ஸ்பூன் காஃபி தூள் சேர்த்து நன்றாக அடித்து எடுத்து விடலாம். நாம் சலித்த மைதா மாவை சேர்த்து விடலாம். நாம் மெதுவாக கிளற வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சமயம் நாம் 1/4 கப் பால் சேர்த்து விடலாம். நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும். கேக் மாவு அருமையாக ரெடியாகிவிட்டது. இப்பொழுது நாம் அவனை ப்ரீஹீட் செய்து விடலாம். நாம் 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 நிமிடம் ப்ரீஹீட் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் கேக் செய்யும் ட்ரேயில் கப்ஸ்களை அடுக்கி விடலாம். நாம் பேப்பர் கப்ஸை இப்படி அடுக்கிவிட்டு கேக் மாவை ஊற்றி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கேக் மேலே எலும்பி வருவதால் நாம் பாதி அளவு ஊற்றினால் போதுமானது. நாம் கேக் மாவை ஊற்றிய பின் மேலே சிறிது சாக்கோ சிப்ஸ் தூவி விடலாம். நாம் இப்படி சாக்கோ சிப்ஸ் போடுவதால் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது அவன் 10 நிமிடம் ப்ரீஹீட் ஆகிவிட்டது. நாம் கேக் ட்ரேயை வைத்து விடலாம். நாம் ஒரு 25 நிமிடம் வைத்து எடுத்து விடலாம். ஒரு 10 நிமிடத்திலே கேக் நன்றாக எலும்பி வந்துவிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது ஒரு 20 நிமிடம் ஆகிவிட்டது. கேக் நன்றாக எலும்பி வந்துவிட்டது. இன்னும் ஒரு 5 நிமிடத்தில் நாம் எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கப் கேக் அருமையாக ரெடியாகிவிட்டது. நாம் எடுத்து விடலாம். நாம் மைதா மாவு, முட்டை, வெண்ணெய் சரியான அளவு எடுத்தோம் என்றால் கேக் இப்படி பெர்ஃபெக்டாக அருமையாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், கப் கேக் அருமையாக ரெடியாகிவிட்டது. நம் குழந்தைகள் பர்த்டே பார்ட்டிக்கு வீட்டிலே செய்து கொடுத்தால் விரும்பி சாப்பிடுவார்கள். நாம் கேக் அளவு அதிகம் செய்ய வேண்டும் என்றால் மைதா மாவு அளவை கூட்டிவிடலாம். அதற்கேற்றவாறு முட்டையின் அளவையும் நாம் அதிகப்படுத்தி கொள்ளலாம். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்தாலும் குழந்தைகள் மிக விரும்பி சாப்பிடுவார்கள். நாம் கப் கேக்கை 2 முதல் 4 நாள் வரை ஸ்டோர் செய்து வைத்து சாப்பிட்டாலும் மிக டேஸ்டியாகவே இருக்கும். இந்த அருமையான கப் கேக்கை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.